ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். மகா கந்த சஷ்டியில் நாம் ஜகத்குரு ஆதிசங்கரால் திருச்செந்தூர் திருத்தல இறைவன் மீது பாடப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் மகிமை அறிந்து ஸ்லோகமும் பாராயணம் செய்து முருகப்பெருமானின் பேரருளை பரிபூரணமாக பெறுவோம். ஞான குருவாகவும் யோக குருவாகவும் முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் திருச்செந்தூர் திருத்தலத்தின் நாயகன் செந்திலாண்டவர் குறித்து ஆதிசங்கரர் பாடிய ஸ்துதி ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம். ஒரு சமயம் ஆதிசங்கர பகவத்பாதால் அபினவ குப்தர் என்பவரால் அபிச்சார மாந்திரீக ஏவலுக்கு ஆட்பட்டார். கடும் வயிற்று வலியால் அவதியுற்றார். வடநாட்டிலிருந்து புறப்பட்டு தனது நோய் வயிற்று வலி தீர பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டார். இருப்பினும் அவரது நோய் தீர்ந்த பாடில்லை. ஒரு நாள் இரவு சிவபெருமான் அவரது கனவில் தோன்றி ஜெயந்திபுரம் எனும் திருத்தலத்தில் சூரபத்மனை வென்றழித்துவிட்டு ஜெயவினப வடிவனாய் விளங்கும் எனது குமாரனாகிய செந்தற்குமரனை கண்டு வழிபட்டால் இந்த கொடிய வியாதி அடியோடு உன்னை விட்டு நீங்கும் என்று கூறி திருநீரும் அளித்து அருள் புரிந்தார். மறுநாள் ஆதிசங்கர ஜெயந்திபுரம் சென்றார். திருச்சீரளவாய் என்றழைக்கப்படும் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை மனமுருகி வேண்டி அங்கு வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதியை உட்கொண்டார். அவரது வயிற்று வலி பூரணமாக குணமாகியது. இதில் மகிழ்ந்து ஆதிசங்கரர் இயற்றியது ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம். 33 ஸ்லோகங்கள் கொண்டது. வடமொழியில் புஜங்கம் என்றால் பாம்பு என்ற அர்த்தம். இந்த ஸ்லோகத்தின் வார்த்தைகள் பாம்பு வளைந்து வளைந்து இழுத்து கொண்டு போவது போல் அமைந்திருப்பதால் இதற்கு புஜங்கம் என்று பெயர். தமது நோய் தீர மட்டுமல்லாமல் நம் போன்றோரது குறைகளும் கஷ்டங்களும் பிணிகளும் தீர்ந்து பூரண நலம் பெற வேண்டி ஆதிசங்கர திருவாய் மலர்ந்தருளியதுதான் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம். இந்த ஸ்தோத்திரத்தை மகாமந்திரமாக மகான்கள் கருதுகிறார்கள். இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பலன் தரக்கூடியதாக அமைந்துள்ளது. பிறவை பிணி தீர்க்கக்கூடியது, சத்ரு ஜெயம் தரக்கூடியது, திருஷ்டி தோஷம் மனக்கவலை போக்கக்கூடியது, எப்பேற்பட்ட மகா ரோகங்கள் செவ்வாய் தோஷம் விளக்கக்கூடியது. ஸ்ரீ முருகப்பெருமானின் அருளால் சகல சௌபாகியங்கள் வந்தடையும், வேண்டுவதை நிறைவேற்றி தரக்கூடியது என்பது கண்கண்ட உண்மை. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஸ்லோகத்தை நாம் இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஸ்ரீமத் சங்கர பகவத்பாத விரச்சித ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம். சதா பாலரூபாபி விக்னாந்திரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதிமிருக்யா கணேஷாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेका षडास्या हृदि द्योतते मे मुखान्निस्सरन्ते गिरश्चापि चित्रम् मयूरादिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम् यदा सन्निधानं गता मानवामि भवाम्बोधिपारं गतास्ते तदैव इति व्यञ्जयन् सिन्धुतीरे य आस्ते तमीडे पवित्रं पराशक्तिपुत्रम् यदाब्दे तरङ्गालयं यान्ति तुङ्गास्तदैव पदः सन्निधौ सेवतां मे इति ऊर्मि पङ्क्तिर्नृणां दर्शयन्तं सदा भावये हृत्सरोजे गुहन्तम् गिरौ मन्निवासे नरायेधिरूढास्तदा पर्वते राजते तेधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः स देवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु महाम्बोधितीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्यशैले गुहायां वसन्तं स्वभासालसन्तं जनार्तिं हरन्तं श्रयामो गुहन्तम् लसत्स्वर्णगेहे नृणां कामदोहे सुमस्तोमसञ्चन्नमाणिक्यमञ्चे समुद्यत्सहस्रार्कतुल्यप्रकाशं सदा भावये कार्तिकेयं सुरेशम् रणद्धंसके मञ्जुलेऽत्यन्तशोणे मनोहारि लावण्यपीयूषपूर्णे मनःषट्पदो मे भवक्लेशतप्तः सदा मोदतां स्कन्दते पादपद्मे
सुवर्णाभदिव्याम्बरैर्भासमानां क्वणत्किङ्किणीमेखलाशोभमानां लसद्देमपट्टेन विद्योतमानां कटिं भावये स्कन्दते दीप्यमानाम् पुलिन्देशकन्यागणाभोगतुङ्गस्तनालिङ्गनासक्तकाश्मीररागम् नमस्याम्यहं तारकारे तवोरस्त्वभक्तावने सर्वदा सानुरागम् विदौ क्लुप्तदण्डान् स्वलीलाधृताण्डान् निरस्ते बशुण्डान् द्विषत्कालदण्डान् हतेन्द्रारिषण्डान् जगत्त्राणशौण्डान् सदा ते प्रचण्डान् श्रये बाहुदण्डान् सदा शारदा षण्मृगाङ्का यदि स्युः समुद्यन्त एव स्थिताश्चेत् समन्तात् सदा पूर्णबिम्बाः कलङ्कैश्च हीनास्तदा त्वन्मुखानां ब्रुवे स्कन्दसाम्यम् स्फुरन्मन्दहासैः सहंसानि चञ्चत्कटाक्षावलीभृङ्गसङ्गोज्ज्वलानि सुदास्यन्ति बिम्बाधराणि शसूनो तवालोकये षण्मुखाम्बोरुहाणि विशालेषु कर्णान्तदीर्घेष्वजस्रं दयास्यन्दिषु द्वादशस्वीक्षणेषु मयीषत्कटाक्षः सकृत्पातितश्चेत् भवेत् ते दयाशीलकानामहानिः सुताङ्गोद्भवो मेसि जीवेति षड्धा जपन्मन्त्रमीशो मुदा जिग्रतेयान् जगद्भारभृद्भ्यो जगन्नाथ तेभ्यः किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः स्फुरद्रत्नकेयूरहाराभिरामश्चलत्कुण्डलश्रीलसद्गण्डभागः कटौ पीतवासः करे चारुशक्तिः पुरस्तान्ममास्तां पुरारेस्तनूजः इहायाहि वत्सेति हस्तान् प्रसार्याह्वयत्यादराच्चङ्करे मातुरङ्कात् समुत्पत्यतातं श्रयन्तं कुमारं हराश्लिष्टगात्रं भजे बालमूर्तिम् कुमारेश सूनो गुहस्कन्दसेनापते शक्तिपाणे मयूरादिरूढ पुलिन्दात्मजाकान्तभक्तातिहारिन् प्रभोतारकारे सदा रक्ष मां त्वम् प्रशान्तेन्द्रिये नष्टसंज्ञे विचेष्टे कपोद्गारि वक्त्रे भयोत्कम्पि गात्रे प्रयाणोन्मुखे मय्यनाथे तदानीं द्रुतं मे दयालो भवाग्रे गुहत्वम् कृतान्तस्य दूतेषु चण्डेषु कोपादहच्चिन्दिबिन्दीति मां तर्जयत्सु मयूरं समारुह्य माभैरिति त्वं पुरःशक्तिपाणिर्ममायाहि शीघ्रम् प्रणम्य सकृत्पादयोस्ते पतित्वा प्रसाद्य प्रभो प्रार्थयेनेकवारम् न वक्तुं क्षमोऽहं तदानीं कृपाब्दे न कार्यान्तकाले मनागप्युपेक्षा सहस्राण्डभोक्ता त्वया शूरनामा हतस्तारकः सिंहवक्त्रश्च दैत्यः ममान्तर्हृदिस्थं मनक्लेशमेकं न हंसि प्रभो किं करोमि क्वयामि अहं सर्वदा दुःखभारावसन्नो भवान् दीनबन्धुस्त्वदन्यं न याचे भवद्भक्तिरोधं सदा क्लप्तबादं ममादिं द्रुतं नाशयो मासु तत्त्वम् अपस्मारकुष्ठक्षयाश्रप्रमेहज्वरोन्मादगुल्मादिरोगामहान्तः पिशाचाश्च सर्वे भवत्पत्रभूतिं विलोक्य क्षणात् तारकारे द्रवन्ते
दृशि स्कन्दमूर्तिश्रुतौ स्कन्दकीर्तिर्मुखे मे पवित्रं सदा तच्चरित्रं करे तस्य कृत्यं वपुस्तस्य भृत्यं गुहे सन्तु लीना ममाशेषभावाः मुनीनामुताहो नृणां भक्तिभाजामभीष्टप्रदा सन्ति सर्वत्र देवाः नृणामन्त्यजानामपि स्वार्थदानि गुहादेव मन्यं न जाने कळत्रं सुता बन्धुवर्गः पशुर्वा नरो वात नारी गृहे ये मदीयाः यजन्तो नमन्तस्तुवन्तो भवन्तं स्मरन्तश्च ते सन्तु सर्वे कुमार मृगाः पक्षिणो दंशकाये च दुष्टास्तथा व्याधयो बाधकाये मदङ्गे भवच्चक्तितीक्ष्णाग्रभिन्नाः सुदूरे विनश्यन्तु ते चूर्णितक्रौञ्च शैल जनित्री पिता च स्वपुत्रापराधं सखेतेन किं देवसेनादिनाथ अहं चाति बालो भवान् लोकतातः क्षमस्वापराधं समस्तं महेश नमः केकिने शक्तये चापि तुभ्यं नमश्चागतुभ्यं नमः कुक्कुटाय नमः सिन्धवे सिन्धुदेशाय तुभ्यं पुनस्कन्दमूर्ते नमस्ते नमोऽस्तु जयानन्दभूमं जयापारधामं जयामोघकीर्ते जयानन्दमूर्ते जयानन्दसिन्धो जयाशेषबन्धो जयत्वं सदा मुक्तिदानेश सूनो भुजङ्गाख्यवृत्तेन क्लप्तं स्तवं यः पठेद्भक्तियुक्तो गुहं सम्प्रणम्य सपुत्रान् कळत्रं धनं दीर्घमायुर्लभेत् स्कन्दसायुज्यमन्तेन रसः भुजङ्गाख्यवृत्तेन क्लप्तं स्तवं यः पठेद्भक्तियुक्तो गुहं सम्प्रणम्य सपुत्रान् कळत्रं धनं दीर्घमायुर्लभेत् स्कन्दसायुज्यमन्तेन रसः इति श्रीमच्छङ्करभगवतः कृतौ श्रीसुब्रह्मण्यभुजङ्गस्तोत्रं सम्पूर्णम्. முருகன் புஜங்க பாமாலை ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க பாமாலை. காலமெல்லாம் பாலனவன் கணேசன் திருவுடையோன் சூலமோடு ஐமுகத்தோன் சுரனோடு நான்முகனும் சீலமிகு திருமாலும் தேடி வரும் கரிமுகத்தோன் மூலவினை தனை நீக்கி முழு செல்வம் அருள் புரிவான் கவியறியேன் வசனமோ கண்டறியேன் என்றன் செவியறியா தொனியதை செப்பியும் அறியேன் பொருள் புவி புகழும் ஆறுமுக உன் புனித முகம் நோக்குங்கால் தெவிட்டாத தேன் தமிழ் சொல் தெளிந்து வரும் நெஞ்சிருந்து உலகமெல்லாம் காக்கும் கந்தா உளம் மகிழும் ஒளி உருவே நலமுடை சான்றோர் நெஞ்சில் நாடெல்லாம் வாழும் தேவே பலர் போற்றும் சிவன் மைந்தா பக்தி மிகு அந்தனர்த்தம் குலதேவா வேதத்தின் தத்துவமே கோலமையில் வாகனனே பணிகின்றேன் செந்திர் கடலுடையோன் சேவடி துணையென்றே வந்தவர் தம் பிறவியனும் வரையில்லா கடலினையே கந்தன் திருவருளால் கடந்திடுவர் பராசக்தி மைந்தன் பதம் பணிவோம் மால்மருகன் சொன்னபடி ஓங்கி உயர்ந்தடிக்கும் ஒய்யார கடலலையும் ஆங்கன் அடிபணிந்து அமர்ந்திடுமாம் விந்தை போல ஏங்கும் கவலையோடு என் முன்னே வந்திட்டால் நீங்கும் தீங்கென்பான் நெஞ்சிலுரை செந்தூரான் எந்தன் மலை வந்தவர்கள் எந்தை மலை போனவர்கள்
கந்தமலை வந்தவர்கள் கைலைக்கு வந்தோரென்பான் சிந்தும் ஒளிமுகத்தோன் செந்திலுரை ஆறுமுகம் செந்தாமரை மலரொக்கும் சேவடிகள் தாம் வாழ்க எத்தனையோ பாவமெல்லாம் எளிதினிலே போக்கவல்ல சித்தர்வாழ் கந்தமலை சீரலைவாய் ஓரத்தினில் புத்தொளியாய் குகையினிலே புனித குகன் வீற்றுள்ளான் புத்துயிராய் விளங்குமவன் பொன்னடிகள் போற்றிடுவோம் மாணிக்க கட்டிலென்ன மாசரு பொற்கோவிலென்ன நாண கண்டிடலாம் நாற்கொடி ரவி ஒளியும் வானத்து தேவதேவன் வரம் வேண்டத்தான் தருவான் காண கண் குளிரும் கார்த்திகேயன் தாழ் பணிவோம் செந்நிற பாதமலர் சிந்தும் தேனமுதமலர் இன்னொளி பாதசரம் இன்பமயமாக்கும் மனம் உன் நினைவில் நினைவாக உளவி வரும் வண்டெனவே என் இதயம் இருந்தங்கே எப்போதும் கழித்திடவே தங்கமய ஒளி வீசும் தகதகக்கும் பட்டாடை அங்க அசைவினிலே அறிஞானும் ஒட்டியானம் கிண்கிணிக்கும் சலங்கை ஒளி கிறங்க வைக்கும் இடுபழகும் எங்கும் ஒளி வடிவாய் எழ்முருகன் தாழ் பணிவோம் மங்கை குற வள்ளிதனை மால்மருகன் நினைந்ததுமே கொங்கை அழகிட்ட குங்குமமும் மார்புரைந்தே அங்கும் செவ்வொளி வீச அன்பர் தமை ஆட்கொள்வான் தங்க நிற மார்புடையோன் தாரகனை கொன்றவனாம் சூர பதுமனை கொன்றே சுரன் பகைதான் வென்றே சூர யமனை ஓட்டி துண்டித்த யானை தந்தம் பாருலகம் படைத்தவனை பணிய வைத்த வேலவனை சேரும் உயிர் காக்க செந்தூரான் கரம் துணையே பனிக்கால சந்திரனும் பருவமெல்லாம் நிறைந்ததாலோ தனித்தாறு முழுமதியின் தன்னொளி போல் ஆறுமுகம் தனக்குள்ளே மாசற்றும் தரணியிலே தோணுமதே கணிக்காக வலம் வந்த கந்தனுக்கு நிகராகுமோ அன்ன பறவைகளோ ஆறுமுக நின் புன் சிரிப்பு இன்னமுத இதழழகால் இன் சொற்கள் தாம் வருமோ வண்ண மலர் தாமரையில் வண்டுலவும் விழி அழகை என்ன சொல்ல சிவபாலா எழில் தாமரை முகனே கண்விழிகள் 12 காதுவரை நீண்டிருக்கும் நின் கருணை பெருவெள்ள நீர் துளிதான் கிட்டாதோ அன்பரென தொழுவோர்க்கு அருள் புரிந்தால் குறைந்திடுமோ உன் பார்வை படுமாயின் உய்வேனே உமை பாலா முன்னின்ற பாலகனை முகர்ந்திட்டு மகிழ்ந்த சிவன் என்னென்றுதித்த மைந்தா என்றென்றும் வாழ்கவென சொன்னதுமே 6 முறை சுகவாழ்வை நிலையாக்கும் மண்ணுலகின் சுமை தாங்கும் மணி கிரீட சிரம் பணிவோம் மாலை மணி அணிகள் மார்பில் அசைந்தாட கோலமிடு காதணியும் குண்டலமும் தோள்வளையும் மேலிடை பட்டாடை மேன்மை ஒளி வீசிடுமே வேலன் புறமெரித்தோன் வேதமைந்தா நீ வருக இங்கு வா என்றதுமே இளைய திருக்குமரன் சங்கரி தன் மடியிலிருந்து சங்கரன் கரம் தழுவும் தங்க நிற இளமேனி தவழும் குழந்தையவன் திங்கள் முகமாறும் தினமும் பணிந்திடுவேன் குமரா ஈசன் திருமகனே குகனே திருமயில் வாகனனே
அமராவதியே ஆறுமுகா அடியார் துயர்கள் நீக்குபவா சமரில் தாரகனை கொன்றவனே சரவண பவனே வள்ளி மணாளா உமையாள் உருவாம் வேல்மருகா உம்மை பணிந்தோம் காத்திடுவாய் புலனடங்கி நினைவிழந்து பொறி கலங்கி கவமடைக்க பலம் நலிந்து செயல் மறந்து பயம் மிகுந்து உடல் நடுங்க நலம் நசிந்து உயிர் மறைந்து நமனை நாடும் போதினில் உலகறிந்த துணைகள் வேறு உதவிடுமோ உன்னை அல்லால் வெட்டு பிள பொசுக்கென்று வெஞ்சினமாய் யமதூதர் கிட்டவரும் காலமதில் திருமயிலும் வேலுடனே கெட்டலைய விட்டிடாமல் கிட்ட வந்து அஞ்சேல் என தொட்டு காத்தருள தோன்றிடுவாய் வேலவனே உனை பணிந்து கேட்கின்றேன் ஓம் முருகா என்றுணையே கணப்பொழுதும் சொல்லாமல் கைகளையும் குவிக்காமல் நினைவிழந்து தவிப்பேனே நெஞ்சிலுயிர் நீங்குகையில் துணை புரிவாய் அப்போது தொழுதிடுவேன் இப்போதே தாரகன் சிங்கமுகன் தம்பிகளின் தமையனவன் சூரபத்மன் என்பவனும் சூழும் அண்டமாயிரத்தை வீரமோடு ஆளுகையில் வீழ்த்தியதும் வேலதனால் பாரமன் நோய் நீக்கே பார்த்தருள் வாய்வேலவனே உமையாள் திருமகனே உன்னடியேன் துக்கமெனும் சுமையால் தளர்ந்தவன் நான் சுந்தர வடிவேல் கொண்டு இமையா அமரர் தேவா ஏழை கிறங்கும் வேளா உமையன்றி வேறறியேன் உளநோய் நீக்கிடுவாய் காசம் கபம் குட்டமுடு காக்கை வலி காய்ச்சலெனும் நாசம் செய்யும் பெருநோயும் நலிய வைக்கும் பைசாசம் வாசம் செய்ய என் உடலில் வந்திட்டால் வேளா உன் பூசுமலை திருநீற்றால் போக்கிடுவாய் தீவினையாம் கந்தனை காணவே கண்கள் கரங்களும் அவன் பணிக்கே செந்தில் முருகன் புகழ் செவி படைத்த பயனாகும் சந்ததமும் அவன் சரிதம் சந்தமுடு வாய்ப்பாடும் சிந்தனையும் உடல் வாழ்வும் சீரலைவாய் கந்தனுக்கே பக்தி நெறி மனிதர்க்கும் பரதத்துவ முனிவர்க்கும் முக்தி அளித்திடுவர் மும்மூர்த்தி தெய்வங்களாம் எத்தையும் அறிந்திடாத எளிய நிலை பஞ்சமரின் சித்தமருள் முருகனன்றி சிறியேன் எதையும் அறியேனே மனைவியோடு மக்களும் மனையில் வாழும் பசுக்களும் மனிதனோடு பெண்களும் மற்றுமுள்ள சுற்றமும் நினைந்துமையே வணங்கவும் நித்தமும் துதிக்கவும் வினைகள் நீங்க வேள்வியை விதிப்படியே நடத்தருள்வேன் நெடிய மலை கிரௌஞ்சமதை நினைத்ததுமே வேல் கொண்டே பொடி செய்த வேலவனே புண்படுத்தும் நோய்களையும் கொடிய விட பிராணியோடு கொத்தவரும் பறவையினம் கடுகியோட செய்திடுவே கைகள் தாங்கும் வேலதனால் தன் மகன் செய்த பிழை தந்தை தாய் மன்னியரோ உன் மகன் நானன்றோ உலகத்தின் தந்தை நீயே தென்பரம் கிரிதேவா தேவசேனாபதியே என் பிழை மலையெனினும் எளியேனை பொறுத்தருள்வாய் கந்தா உன் மயில் போற்றி கடம்பா உன் வேல் போற்றி சிவன் மைந்தா சேவல் போற்றி மரியாடும் தான் போற்றி சிந்தா குலத்தி
சீர் செந்தூர சிந்தும் சேவடியும் போற்றி வந்தே வரமருள்வாய். வணக்கம் வணக்கமையா வந்தே வரமருள்வாய். வணக்கம் வணக்கமையா வெற்றி தரும் இன்ப வடிவேலவனே சிவன் மகனே வெற்றியின் திருவுருவே விளங்கும் புகழுடையோய் வெற்றி கொண்ட திருக்கடலே வெள்ளப் பெருக்கினை போல் வெற்றி புகழ் இன்பமெல்லாம் வேண்டுவோர்க்கு அருளிடுவேர் கந்தனின் புஜங்கமதை கவி பாடி பக்தியோடு வந்தித்து வழிபட்டால் வாழ்ந்திடலாம் நெடும் காலம். சிந்தை குகந்த இல்லாள் செல்வம் நன்மக்களுடன் தந்திடும் பேரின்ப நிலை தரணி புகழ் குகனருளே தந்திடும் பேரின்ப நிலை தரணி புகழ் குகனருளே தந்திடும் பேரின்ப நிலை தரணி புகழ் குகனருளே தரணி புகழ் குகனருளே. இன்று யம த்விதியை, ஐப்பசி மாத வளர்பிறை த்விதியை யம த்விதியை அப்படின்னு அழைக்கப்படுறது. பால் பிஜி, பாய் தூஜ், பையா தூஜ் அப்படின்னு போற்றப்படுறது. எப்படி ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுறதோ அது போல இதுவும் சகோதர சகோதரிகளின் நலனுக்காக கொண்டாடப்படுறது. யம த்விதியை அன்றுதான் யம தர்மராஜன் தனது சகோதரி யமுனா வீட்டிற்கு சென்று உணவருந்தி தனது சகோதரி ஆசிர்வதித்த நாள். அதனால் அன்றைய தினம் சகோதரர்கள் தங்களது சகோதரிகளின் வீட்டிற்கு சென்று உணவருந்தி பரிசு பொருட்களை பரிமாறிக்கொண்டு ஆசீர்வாதம் செய்தால் சகோதர சகோதரிகளின் அன்பு என்றும் நிலைத்திருக்கும் என்றும் சகோதரிகள் என்றென்றும் சௌபாகியவதியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் சகோதரனுக்கு தீர்காயுளும் சகோதரிக்கு தீர்காயுளுடன் தீர்க்க சுமங்கலி யோகமும் உண்டாகும். அவர்களை நான் துன்புறுத்த மாட்டேன், அவர்களுக்கு யமவாதனை கிடையாது அப்படின்னு யம தர்மராஜன் வரம் தந்தாராம். சகோதர பாசத்தை வளர்க்கும் இந்த விழாவை யமனுக்கு பிடித்த விழா அப்படின்னு புராணங்கள் போற்றி சொல்றது. எங்களுக்கு கூட பிறந்தவர்கள் இல்லையே என்று சொல்பவர்கள் ஒன்றுவிட்ட சகோதரிகளிடம் தங்களது பாசத்தை பகிர்ந்து கொள்ளலாம், நிச்சயம் பலன் உண்டு அப்படின்னு புராணங்கள் சொல்றது. இது பலரால் முடியாத பட்சத்தில் இருக்கலாம். இல்ல இது எனக்கு தெரியாது, இதை பற்றியே எனக்கு தெரியாது, ஐயோ நான் இதை செய்யலையே, இல்ல நாங்க வேற இடத்துல இருக்கோம், எங்களுக்கு உடல் நலம் சரியில்லை, இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கும் பட்சத்துல இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல எல்லாமே ஆன்லைன் மூலமா தானே இருக்கு. அது மூலமாவும் தங்களது அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். அதுவும் இல்லைன்னா இந்த தினத்தில் இதை கேட்டாலே போதும், அதற்கும் பலன் உண்டு அப்படின்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. சகோதரி வீட்டிற்கு போய் சாப்பிட்ட பலனும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்றைய தினம் அவசியம் யம தர்மராஜரை பிரார்த்தித்து இந்த யமாஷ்டகத்தை சொல்ல, யம தர்மராஜரின் நாமங்களை சொல்ல யமவாதனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம யமாஷ்டகம் சொல்லலாம். யமாஷ்டகம். श्रीनारायण उवाच शक्तेरुत्कीर्तनं श्रुत्वा सावित्री यमवक्त्रतः साश्रुनेत्रा सपुलका यमं पुनरुवाच सा सावित्री उवाच शक्तेरुत्कीर्तनं धर्म सकलोद्धारकारणं श्रोतॄणां चैव वक्तॄणां जन्म मृत्युजराहरं दानवानां च सिद्धानां तपसां च परं पदं योगानां चैव वेदानां कीर्तनं सेवनं विभो मुक्तित्वम् अमरत्वं च सर्वसिद्धित्वमेव च श्रीशक्तिसेवकस्यैव कलां नार्हन्ति षोडशीम् भजामि केन विधिना वद वेदविदाम्बर शुभकर्म विपाकं च श्रुतं नृणां मनोहरं कर्माशुभविपाकं च तन्मे व्याख्यातुमर्हसि इत्युक्त्वा च सती ब्रह्मन् भक्तिनम्रात्मकन्दरा तुष्टावधर्मराजं च वेदोक्तेन स्तवेन च सावित्री उवाच तपसा धर्ममाराध्य पुष्करे भास्करः पुरा धर्मं सूर्यस्तुतं प्राप धर्मराजं नमाम्यहं समता सर्वभूतेषु यस्य सर्वस्य साक्षिणः अतो यन्नाम शमनम् इति तं प्रणमाम्यहं येनान्तश्च कृतो विश्वे सर्वेषां जीविनां परम्
कामानुरूपं कालेन तं कृतान्तं नमाम्यहं बिभर्ति दण्डं दण्डाय पापिनां शुद्धिहेतवे नमामि तं दण्डधरं यः शास्ता सर्वजीविनां विश्वं च कलयत्येव यः सर्वेषु च सन्ततम् अतीव दुर्निवार्यं च तं कालं प्रणमाम्यहं तपस्वी ब्रह्मनिष्ठो यः संयमी सञ्जितेन्द्रियः जीवानां कर्मफलदस्तं यमं प्रणमाम्यहं स्वात्मा रामश्च सर्वज्ञो मित्रं पुण्यकृतां भवेत् पापिनां क्लेशदो यस्तं पुण्यमित्रं नमाम्यहं यज्जन्म ब्रह्मणोंशेन ज्वलन्तं ब्रह्म तेजसा योऽध्यायति परं ब्रह्म तमीशं प्रणमाम्यहम् इत्युक्त्वा सा च सावित्री प्रणनाम यमं मुने यमस्तां शक्तिभजनं कर्मपाकमुवाचः इदं यमाष्टकं नित्यं प्रातरुत्थाय यः पठेत् यमात् तस्य भयं नास्ति सर्वपापात् प्रमुच्यते महापापी यदि पठेन्नित्यं भक्तिसमन्वितः यमः करोति संशुद्धं कायव्यूहेन निश्चितम् इति श्रीमद्देवी भागवते महापुराणे नवमस्कन्धे यमाष्टकवर्णनं सम्पूर्णं ஸ்ரீகுருப்யோ நமः ஹரிஹி ஓம். இன்று இந்த யமத்விதியில் அனைவரும் இந்த மந்திரங்களை சொல்லி யமதர்மராஜரை வணங்கி தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பெற்றிடுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.